ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வீடியோ தான். ஆவலா வெயிட் பண்ணிட்டு அது இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, பட் இன்னைக்கு வந்து போறோம். என்ன அப்படின்னா நம்ம வீடோட பால் காட்சி டேட் வந்து இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். ஐ மீன் ஜாதகம் பார்க்க போறோம். டேட்டை வந்து உங்களுக்கு இந்த வீடியோலயே ரிவீல் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா ரிவீல் பண்றோம். எல்லாருக்கும் ரிவீல் பண்ற வீடியோவையும் நாங்க இதோட ஆட் பண்றோம் கண்டிப்பா. ஆமா, சோ எப்ப பால் காட்சி டேட் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வந்து தெரிஞ்சிரும் நினைக்கிறேன். ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை போகலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். பட் ஆனா நேத்து தைப்பூசம். ஓகே, தைப்பூசம் நல்லபடியா நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. அதனால மறுநாளே போயிருவோங்கிறதுனால முருகரோட அருளை பெற்றுட்டு போறோம். சரி, ரைட். நம்ம பால் காட்சிக்கு ரெடி பண்றதுக்காண்டி இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே நல்லதே நடக்கும், எல்லாமே நல்லபடியா முடிக்கணும். வீடும் அதே மாதிரி சீக்கிரம் முடியணும். ஸோ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு வேலை எல்லாமே. ஸோ எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஊருக்கு போனால் கண்டிப்பாக சொல்கிறோம். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இறங்க மேடம். வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஆயக்குடின்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம சுரண்டபுரம் ரோட்டில் தென்காசியில். ஸோ ஆயக்குடியில் உள்ள ஒரு ரேஷன் கடை இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ளே இருக்கும். அது ஒரு ஏரியா, கேட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் எப்போதுமே பார்ப்போம். இங்கே தான் நல்லா இருக்கும். அங்கே தான் வந்து இங்கே தான் வந்து அடிக்கடி வருவோம். எப்படியும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்ப்போம். நல்லா இருக்கும் இங்கே பார்க்குறது. அதனாலேயே இங்கே வர்றது. எங்கடா இப்போட்ட பார்த்து டேட்டும் குறித்து வாங்கிட்டாங்க. நான் நினைச்ச டேட்டு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அது வேற டேட்டே இல்லையா வைகாசியில. அவரே ஒரு டேட் சொன்னாரு. எந்த மாசம்னு கேட்டாங்க. வைகாசி மாசத்துல நல்ல நாளை பத்தி நீங்களே சொல்லுங்க. ஒரு டேட்டு தான் இருக்கு. என்னுடைய ஜாதகம் என் பேர் படி, என் பேர்ல தானே இடம் இருக்கு. அதனால பார்க்கும்போது 2 பேர் பேரையும் பார்த்து நட்சத்திரத்தையும் வச்சு வாங்கி எழுதியாச்சு. கரெக்டா ஒரு டேட் சொல்லிட்டாரு. லாஸ்ட்ல சொல்லியிருக்காரு கரெக்டா. அந்த டேட்டு தான், வேற டேட்டே இல்லைன்றாரு. ஏன்னா எனக்கு நமக்குன்னு பார்க்கும்போது வேற டேட் இல்லைன்ட்டாங்க. ஓகே, இப்போ போய் நல்லபடியாக நம்ம வந்து டேட்டை குறிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து எல்லாருக்கும் வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். என்னடா இந்த டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, யாரும் எந்த ஃபங்க்ஷன் அட்டன் புக் பண்ணிடாதீங்க. சுரேந்தர் அண்ணெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாரு வெள்ளிக்கிழமை தான் வருது. என்ன லட்சுமா இல்ல, சுரேந்தர் அண்ணெல்லாம் ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட கேட்டாங்க. வீடு பால் காய்ச்சோம்யா, நீ டேட்டை மாத்திராதியா, எல்லாம் ஒரே டேட் வச்சிராமா, நீங்க சொல்லுங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லிருங்க. அப்புறம் வந்து எங்க தாய் மாமா வந்து மெட்ராஸ்ல பால் காய்ச்சுறாரு. அவரும் டேட் இப்ப மாத்திருக்காரு. அவர் எந்த டேட்ல வைக்கிறான்னு தெரியல. மாமா வந்து அதை நான் டேட் சொன்ன பிறகுதான் அவங்களும் டேட் சொன்னாரு. அம்மாட்ட சொல்லிங்க. இப்பதான் அம்மாட்ட பேசுறேன். அம்மா கரெக்டா போன் அடிச்சு காரை விட்டு இறங்குறேன், போன் வருது வீடியோ கால். ஆமா, ஜாதகம் பார்க்க வந்திருக்கமா, டேட்டு பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இவர்கிட்ட தான் நாங்கள் நில வைக்கும் போது இவர்கிட்ட தான் கேட்டோம். பூமி பூஜை போட்ட டேட்டுமே இவர்கிட்ட தான், 2 டேட்டுமே இவர்கிட்ட தான் கேட்டு தான் பண்ணோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ லாஸ்டா பால் காய்ச்சி டேட்டையுமே குறிச்சாச்சு. பத்திரிக்கை அடிக்கிறதுக்குமே சொல்லிட்டாங்க. எல்லாமே அந்த எல்லாம் 1 மந்த்துக்கு முன்னாடி கரெக்டா கொடுத்து சொல்லியிருக்காரு. இந்த டேட்ல கரெக்டா போய் கொடுங்க, எல்லாமே கரெக்டா அமையும் அப்படின்னு. ஸோ எல்லாமே கரெக்டா குறிச்சு கொடுத்துட்டாரு. நல்லபடியா டேட்டு நாங்க ஒரு டேட்டு கணக்கு வச்சிருந்தோம். நாங்க சொல்லல அவர்ட்ட என்ன டேட் இந்த டேட் வேணும் அப்படின்னா வைகாசி மாசம் தானே இருக்கு, வைகாசி மாசம் பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நீங்களே பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னோம். கரெக்டா யார் பேர்ல இருக்கு, லட்சுமணன், நட்சத்திரம், எல்லார் பேரையும் கேட்டு எல்லாத்தையும் கேட்டு கரெக்டா ஒரு டேட்டு சொன்னாரு. ஒரே டேட் தான் சொன்னாரு. இந்த டேட் தவிர வேற டேட்டே இல்ல அப்படின்ட்டாரு. அது வந்து எங்களுக்கு நாங்க ஏன் அந்த டேட்டை நாங்க ப்ரிஃபர் பண்ணி வச்சிருந்தோம்னா, தர்ஷன் பிறந்த அந்த இதோட சிங்க் ஆகும். தர்ஷனோட இது வந்து வரும். சோ அதனால அப்படியே டேட் வச்சிருந்தோம். பார்த்தா அவரும் அதே டேட் தான் சொன்னாரு. சோ அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க என்ன ஒரு நாள் தள்ளி சொன்னாரு. நாங்க லீவை கனெக்ட் பண்ணி சொன்னோம். பட் அதனால அவர் அந்த ஒரு நாள் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. கரெக்டா தான் இருக்கும். எல்லாருக்கும் ஓகே தான் இருக்கும். லீவ் அடுத்து லீவ் இருக்கு, 2 நாளைக்கு லீவு. வெள்ளிக்கிழமைங்கும் போது 2 நாள் லீவ் இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கும். இல்லடா, அதுக்கு நாள் ஒரு கவர்மெண்ட் லீவ் வருது. அது என்னன்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நாங்க கடைசியில டேட் வந்து நாங்க சொல்றோம் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்து நாங்க வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போய்க்கிறோம். சோ இப்பதான் போய் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு டேட் வந்து நாங்க நம்மளோட படபடன்னு இருக்குல்ல, நம்மளோட ஒரு டேட் நெருங்கிட்டே இருக்கு. இன்னும் 2வது மாசம் ஆயிடுச்சா? நீங்க பிறந்த 2ஆம் தேதி ஆச்சா? ஃபர்ஸ்ட் நம்ம டேட் சொல்லிடுவோமா? நம்மளோட குடும்பத்துக்கு வந்து சொல்லிடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர், எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே சொல்லிடலாம். எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா 29/5/2026, 5வது மாசம் 29ஆம் தேதி, மே 29ஆம் தேதி
தமிழுக்கு வைகாசி மாசம்னு பாத்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி. எஸ், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. 4வது மாதம் பத்திரிக்கை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ 4வது மாதமும் பத்திரிக்கைக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆமாம் 29ஆம் தேதி 5வது மாதம் வெள்ளிக்கிழமை வருது. ஏன் வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமை வந்து நமக்கு ரம்ஜான என்ன பண்டிகை அது, ஏதோ ஒரு முஸ்லிம் பண்டிகை 28ஆம் தேதி முஸ்லிம் பண்டிகை வருது. ஸோ லீவு தான் நினைக்கிறாரு. 29 வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை தம்பி பிறந்த தேதி, அது ஆண்டவனா கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு அன்னைக்கு வந்து தம்பியோட நட்சத்திரம் தான். ஆமா, ரெண்டாவது அடுத்து வந்து சனி ஞாயிறு லீவு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு டேட் தான் சொன்னாரு, வேற டேட் சொல்ல. இப்பதான் அடுத்து வந்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி அக்னி நட்சத்திரமா, அக்னி நட்சத்திரத்துல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அக்னி நட்சத்திரத்துல பண்ணவும் கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தாண்டி தள்ளி தள்ளி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேய்பிறை வந்துருதான். தேய்பிறை முகூர்த்தம் வந்துடுது. இது வந்து வளர்பிறை வெள்ளிக்கிழமை, நல்ல சுப முகூர்த்தமான நாள், நல்ல ஒரு சூப்பரான முகூர்த்தம்னு சொல்லி நம்மளுக்கு அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாத்தையும் சொன்ன வீடியோ வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. ஐ மீன் எல்லாருக்குமே டேட் சொல்லியிருக்கோம். அப்பாலேருந்து மாமாட்ட சொன்னது வீடியோ எடுக்கல, வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ணேன். ஸோ எல்லாமே இருக்கும், வீடியோ பாருங்கள். ஃபேமிலிகிட்ட எல்லாருக்குமே நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் பால் காய்ச்சி டேட் இதான்னு சொல்லி. ஸோ எல்லாருக்குமே ஓகே, எல்லாருமே சந்தோஷம். ஏன்னா சீக்கிரமாக பால் காய்ச்சிறது வந்து எல்லாருமே சந்தோஷம் போடுவாங்க. நல்லபடியாக நடந்தால் போதுங்கிற மாதிரி இருக்குது எனக்கு இப்போதைக்கு. ஸோ வீடு வேலை சீக்கிரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்ஜினியருக்குமே இப்போ அனுப்பியிருக்கேன், சீக்கிரம் முடிஞ்சிடும் எல்லாமே. அப்டேட் எல்லாமே அடுத்தடுத்து 4வது மாசம் அப்டேட் வந்துரும். 3ஆம் மாசம் லாஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் 3வது மாசம் வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த மாசத்துலயே எனக்கு சாரி எடுக்க போகலாங்கிற ஒரு பிளான்ல இருக்கேன். பாப்போம் எப்படின்ட்டு. நான் காஞ்சிபுரம் போய் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த சைடு ப்ரமோஷன் வந்துச்சுன்னா அங்க போய் எடுக்கலாங்கிற ஒரு பிளான்ல இருக்கிறேன். அப்படின்னு பாப்போம். அப்படி இல்லாட்டி லோக்கல்ல மதுரை இல்லாட்டி கோயம்புத்தூர் ப்ரமோஷன் வரும். கோயம்புத்தூர் திருப்பூர் ஏதாவது வரும்போது அப்படியே காஞ்சிபுரம் பக்கம் தானே, அப்படியே எடுத்துருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கும். பாப்பா இப்படின்னு இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே ரெனியூவல் பண்ணத பாருங்க. கண்டிப்பா எங்க மம்மிக்கு போன் பண்ணியாச்சு. அம்மா ஃபர்ஸ்ட் ஒன்று தான் போன் அடிக்கிறேன். 29/5/2026 இங்கிலீஷுக்கு காலாண்டர்ல பாரு பாரு உங்க மரம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. இங்கிலீஷுக்கா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமாத்தா, இங்கிலீஷுக்கு 29, வைகாசி 15, தமிழுக்கு வைகாசி 15. ஸ்டார்டிங் குறிக்க முடியாதுன்ட்டாரு இவன் ராசிக்கு. என் பேர்ல தான் பார்த்தது. பாருங்க லாஸ்ட் 29ஆம் தேதி எடு. லாஸ்ட் 29 மேல 29 15 கீழே. நீ சொல்றது 15, நீ சொல்லுவல்ல அது 15. ஒரு தேதி தான் இருக்கும். அக்னி நட்சத்திரம் வந்து முடியுதான் அப்பதான். ஆமா, வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7க்கு பால் காய்ச்சணுமா, 4 to 6க்குள்ள கனம ஓமமா அது நடத்தி முடிக்கணும். நம்ம சொன்னாலே போதும்ட்டாங்க. நான் போட்டோ அனுப்புறேன். ஆமா, அததான் அவரும் சொன்னாரு. இந்த ஒரு தேதி கொடுத்திருக்காரு. நீ மாமாட்ட சொல்லிடுறப்பனா வேலுபுரம் மாமாட்ட. இந்த மாசம் தான் பிக்ஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல தேதி இல்ல. மாத்தல அவ்வளவுதான். இந்த அண்ணனுக்கு மட்டும். ஆமா, அண்ணனுக்கு மட்டும். அடுத்து மஞ்சுக்கும் மச்சானுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும். காலிஸ் மாமா என் மைத்துனர் மச்சான் மைத்து. ஓ மாமா கடிக்கிறேன். ஹலோ மாமா, லட்சுமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இது பால் காய்ச்சி டேட் 29 மாமா. 5வது மாசம். அடுத்த மாசமா? அடுத்த மாசமா? மாசமே இல்ல, 5வது மாசம் 29ஆம் தேதி. 5வது மாசம் 29ஆம் தேதி. ஆமா, வைகாசி 15. டேட் ஒரு டேட் தான் இருக்கு. ஒரு டேட் தான் இருக்கு நமக்கு. அதான் அந்த டேட்லயே கொடுத்துருக்காங்க. 5வது மாசம் 29ஆம் தேதி பால் காய்ச்சி. ஆமா, ஸோ அதான் சொல்றேன், போன் அடிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஸ்கூலுக்கு. எல்லாருமே நல்லா இருக்கும். சரி மாமா, எங்க இருக்கீங்க? சரி சரி மாமா, சரி பாத்துட்டு போங்க. நல்லா போங்க. சரி மாமா. 5ஆம் மாசம் தேதி சொல்லு. 29. என் மச்சான் யார் மச்சானா? சுந்தர் 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 சுபா. வேலைக்கு போயிருப்பாரு ஆபீஸுக்கு. எடுப்பாரான்னு தெரியல, பார்ப்போம். நான் அடிச்சா எடுப்பாருன்னு நினைக்கிறேன்.
சைலண்ட்ல போட்டிருப்பாரு ஒரு வேளை. தெரியல, எடுக்கலைன்னா சைலண்ட்ல போட்டுருக்கலாம். நீ சேவ் பண்ணது அப்படியே இருக்கு. மை லவ்லி அண்ணன். சரி. ஹலோ மச்சான், லட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இது பால் காய்ச்சி டேட் நீ குறிச்சிட்ட மச்சான். 29 5வது மாசம். 5வது மாசம்? ஆமா, 5வது மாசம் லாஸ்ட்ல 29ஆம் தேதி வருது, வெள்ளிக்கிழமை வருது. நான் அனுப்புறேன், உங்களுக்கு அனுப்புறேன். ஆமா, அவங்க அதான் சொல்லணும்னு ஃபோன் பண்ணேன். அண்ணிட்டையும் சொல்லிடு. அன்னைக்கு ஃபோன் பண்ணி அதுக்குள்ள நீ அடிச்சிட்டீங்க. நீங்க எடுக்கலன்னு அங்க அடிச்சோம். சரி. 29 5ஆம் தேதி டேட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. 15ஆம் தேதி வைகாசி 15. அடுத்து யாருக்கப்பா? மை பிரதர், மை பிளட் ராமருக்கு. ஹலோ, என்னோட வேலையா இருக்கியா? சாப்பிடாச்சு. சாப்பிடு. இது பால் காய்ச்சி டேட்டு 29 5வது மாசம் வெள்ளிக்கிழமை. 6வது மாசம் கணக்கு. இன்னும் 3 மாசம் இருக்கு. டேட் இன்னைக்கு தான் குறிச்சிட்டு வந்தேன், உனக்கு அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கண்ணே. அண்ணி அப்பா காரைக்குடி லோடு போயிருக்காரா, அம்மாட்ட தான் இப்போ சொன்னேன். அந்த டேட் தான்டா இருக்குது, வேறு டேட் இல்லை. வைகாசி மாதம் ஃபஸ்ட்லாம் இல்லை. நம்ம ஜாதகம் படி பார்க்கும்போது இந்த ஒரு டேட்டு தான் இருக்குது எனக்கு, என் பேருக்கு பார்க்கும்போது. நல்ல நாள் வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். ஆமாம். அண்ணி எங்க? சரி, ஓகே. சொல்லிடுறேன், அண்ணிகிட்ட சொல்லிடுறேண்ணே. நான் அன்னைக்கு அனுப்பிடுறேன். பார்த்துக்கால டேட்டு அனுப்பியிருக்கேன். தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கேன்டா. இவன் மைய போயிட்டானா ஸ்கூலுக்கு? அடுத்து மஞ்சுக்கு போன் அடிச்சாச்சு, எடுத்தாச்சு. ஹலோ மேடம், சும்மா ஒரு ஒன்று சொல்லணும் ஒரு விஷயம். இது 5வது மாசம் 29ஆம் தேதி டேட்டு குறிச்சிருக்கு பால் காய்ச்சிக்கு. வந்துருங்க. வந்துருங்கன்னு உங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கேன், யார்ட்டையும் சொல்லல. இது 15ஆம் தேதி வைகாசி 15 டேட் இன்னைக்கு தான் குறிச்சோம். நாளைக்கு குறிக்கலாம் மாமாட்ட சொல்லிட்டேன். 29 5வது மாசம் ஒரே டேட் தான் இருக்கு எனக்கு, என் பேர்ல. ஆமா, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அக்னி நட்சத்திரமா, அதுக்கப்புறம் இதோட தான் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகுதான். அக்னி நட்சத்திரத்துல வைக்க முடியாது, பண்ண வேண்டான்ட்டாங்க. அதுக்கப்புறம் தேய்பிரை வந்துருதான். இது வந்து 6 to 7 பால் காய்ச்சி, காலையில ஐயர் 4 to 5 6 ஐயர். நம்ம பால் காய்ச்சி டைம் வந்து 6 to 7. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் இல்லாம கொஞ்சம் இருந்தா போதும். தேதி இல்ல மாத்ததுக்கால 29 காது குத்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லணும். அடுத்த வருஷம் 2027 வச்சிருங்க. போச்சு, சேட்ட பண்றியாமே. அத அம்மா ஃபோன் பண்ணிருச்சு. இது யாரு இது? அடிக்க போறா. சேட்ட பண்றியாமா? அமைதியா இருடா. மூஞ்சி மாறிடுச்சு பாருங்க. திருச்சிக்கே மூஞ்சி மாறிடுச்சு. சரிமா. சரி பாரு, வயசு ஸ்கூல் போயிட்டாளா? சரி பாருங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். யாருமே ஹாப்பி, எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. யாரையும் விட்டுருந்தா நீ எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். வீடியோ எடுக்கல, எல்லாத்தையும் சொல்லிட்டு வீடியோ தான் எடுக்கல. ஏன்னா தாய் மாமாவுக்கு சொன்னதெல்லாம் வீடியோல காட்டல. அப்புறம் வந்து லட்சுமி அத்தைக்கு, இவங்க சித்தி எனக்கு சொன்னதெல்லாம் வீடியோல காட்டல. வெங்கடண்ணாவுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லியாச்சு, சுபாஷுக்கு சொல்லியாச்சு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் சொன்னதெல்லாம் வீடியோல காட்டல. இன்ஜினியருக்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வச்சு நான் குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும். அது ஒரு ஐடியால இருக்கு. மொத்தமா எப்படி பிளான்னா, மொத்தமா சிவராத்திரிக்கு போய் நம்ம கும்பிட்டுக்கலாமாங்கிற ஒரு பிளான்ல இருக்கும். ரைட், எல்லாமே நல்லபடியா முடியட்டும். சீக்கிரம் பாலை காய்ச்சிட்டு குடியேறுவோம் அந்த வீட்டுக்கு. ரொம்ப நாளா ஆசை அது, உள்ள போகணும். வீட்டுக்கு ஒரு சின்ன வீடு கட்டாலும் போதும், நம்ம அந்த வீட்டுக்குள்ள போய் சொந்த வீடு ஒரு வீடு இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எதுனாலுமே மேல கட்டுறது எல்லாமே அடுத்த பிளான் தான். அதுனா 2 இயர் ஆகட்டும். ஆனா நீங்க தம்பி சாதத்துல ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, 3 வீடு கட்டுவான். 3 மாடி கட்டி இருப்போமா? 3 மாடி. அவன் நினைப்பான் நான் தரிசி வந்து 3ஆவது மாடி கட்டுற வரைக்கும் கட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல என் தம்பி. அது நடக்கும். நடந்தா சந்தோஷம் தான் எனக்கு. 3 மாடி வீடு கட்டினாலும் எனக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் தான். காம்ப்ளெக்ஸ் கட்டுவோமா, கடை கட்டி விட்டுருவோமா, எதாவது நடந்தா சந்தோஷம் தான். 1 by 1 நடக்கட்டும்னு வச்சிருக்கேன். வீடு போவோம், அடுத்து ஒண்ணு பண்ணுவோம், கடனை திருப்புவோம், நகையை திருப்பும். இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, கடன்லாம் இருக்குல்ல, எல்லாம் முடிச்சுட்டு 1 by 1 பண்ணுவோம். டீவ் இல்லாத லைஃபுக்குள்ள நம்ம நுழையணும்னு ஒரு ஆசை வச்சிருக்கோம். எந்த இதுவுமே டீவ் இருக்க கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு எல்லாத்தையும் முடிக்கணும்னு ஒரு மைண்ட்ல இருக்கேன். கார் எல்லாம் முடிஞ்ச பிறகு
டியூவே வேணாம், கஷ்டப்படாலும் பரவாயில்ல, டியூ வேணாம் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருக்கும். பாப்போம், நடந்துச்சுன்னா சந்தோஷம் தான். ஸோ நம்மளோட பால் காட்சி டேட் வந்து உங்க எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. உங்க எல்லாரையுமே இன்வைட் பண்றோம். நாங்க நிறைய பேர் எங்கெல்லாம் தனியா இன்வைட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. உங்க எல்லாத்தையுமே கண்டிப்பா இந்த வீடியோல நாங்க இன்வைட் பண்ணிருந்தோம். அவங்களுக்கு கை விலைக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.